அலிமா சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற ரெசிபி பேர் மட்டன் குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் பூண்டு, 100 கிராம் வெங்காயம், ஒரு 30 கிராம் இஞ்சி எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் நம்ம ப்ளைன் பேஸ்ட்டாக அரைக்கணும், அது அப்புறம் காமிக்கிறேன். 7 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 3 பெரிய வெங்காயம், ஒரு தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய், 3 உருளைக்கிழங்கு, ஒரு லெமன், பட்டை ஏலக்காய் பவுடர், கல்லுப்பு, மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், தயிர் 2 ஸ்பூன். இதெல்லாம் தேவையான பொருட்களுங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க. வாங்க இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. செலவு வெங்காயம் எல்லாம் வணங்குற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் எச்சாவே ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோ எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடாகிட்டோன்னு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க, அதை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா பொரியட்டுங்க. அது கூட 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதுவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டோம்னா பச்சை மிளகாய் வெடிக்குங்க. பார்த்து தள்ளி நின்றுக்குங்க, இல்லைன்னா மேலே பட்டும். அது வெடிக்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் பச்சை மிளகாய் போடுறதுங்க. பாருங்கள், இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இதில் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை அப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆயிடணும். ஆன பின்னாடி மிளகாய்த்தூள் எடுத்து அதை வணங்கி இருக்கிறதுலே நம்ம போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் ஒன்றா கலந்து ரெட்டிஷாக இருங்க. சூப்பராக இருக்குங்க கலரு. இந்த கலர் குருமா நம்ம லாஸ்ட்டில் பார்க்கும்போது ரெட் கலரில் நல்லா இருக்குங்க. இது கூடயே கறி போட்டுடலாங்க. மட்டன் கழுவி வச்சுருந்தது 1 கிலோ மட்டனுங்க. அது நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து இதில் போட்டு எல்லா மட்டனும் போட்டு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு போட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்திங்கன்னா அந்த கல்லுப்பு, எண்ணெய், மிளகாய்த்தூள், பச்சை மிளகா எல்லாம் காரமும் அந்த கறியில் பிடிச்சிருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலக்கி கொடுங்க. கலந்து விட்டிங்கன்னா தான் நல்லா அதில் கல்லுப்பு, காரம் எல்லாம் பிடிக்குங்க. இல்லைன்னா கறி நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. கலந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அப்புறம் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் கலக்கி விடுங்க. ஒரு 2 டைம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கீழே இருக்க கறியெல்லாம் மேலே இருக்கிறது கீழே இருக்கிற மாதிரி எல்லாம் நல்லா கலக்கி கொடுங்க. கலக்கி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி தான் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சுங்களா, கொதிக்குதுங்களா. இப்போ மறுபடியும் கலந்து கொடுக்கலாங்க. கலந்து கொடுத்துட்டு எல்லாம் பாருங்கள் கறியோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லாயிருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம்லங்க, அதை எடுத்துக்கலாங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சியெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம். அவ்வளவும் போட போகிறது இல்லைங்க. இதுக்கு தேவையான அளவு தான் போடுறேன். ஒரு பெரிய டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் போடுறேங்க. அந்தளவு போட்டால் போதும். நம்ம அரைச்சது எல்லாமே இதில் போட வேண்டியதில்லை. நம்ம அதிலேயே மீதி கிரேவி, சில்லி எதுக்காவது போடுறேன்னா அது யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் எடுத்து வச்சிட்ட மீதியை நீங்களும் அதே மாதிரியே போடுங்க. அவ்வளோ போட்டிங்கன்னா குருமா ஜாஸ்தி கிடைக்கும், ஆனால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, செலவு அதிகமாகிடும். நான் அந்தளவுக்கு தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே போட்டு பாருங்கள். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், எடுத்து பார்த்தா செலவு எல்லாம் எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துடுச்சு. பார்த்திங்களா, நல்லாயிருக்கும். இது ஒட்டவே இல்லை பாருங்கள், அடி பிடிக்காது. அப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு தக்காளி எப்படி எடுத்தாலும் சரிங்க, ரொம்ப பொடியாக இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. இந்த மாதிரி எடுத்தாவே தக்காளி வதங்கிடுங்க. கல்லுப்பும் போட்டு விடுங்க. கல்லுப்பு போட்டு எல்லாம் நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுக்கும்போது செலவு, தக்காளி, கறி எல்லாம் ஒன்றா கலங்கிடும். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. 2 டைம் கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு ஒட்டாமல் இருக்கிற மாதிரி கலக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு பட்டை ஏலக்காய் பவுடர், மல்லிப்பொடி எல்லாம் அதிலே போட்டுடலாங்க. போட்டு எல்லாம் கலந்து கொடுங்க. அது கூட கொத்தமல்லி தழை பொடியை நறுக்கண்டு ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம மீதி லாஸ்ட்டில் போட்டுக்கலாம்.
அதையும் போட்டு கலந்து கொடுத்திங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சமைக்கவே குழந்தைங்க சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குங்க வாசனை. இப்போ பாருங்கள், மூடி போட்டு வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள், எவ்வளோ அழகாக எண்ணெய் கொதித்து சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியிலே வதங்கிடும். தக்காளி பெருசாக போட்டிருக்கலாம் கூட தக்காளியே தெரியாதுங்க. அந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டு பாருங்கள், தண்ணி 1 டம்ளர் ஊற்றி 2 விசில் விடலாங்க. 2 விசில் விட்டுலாம். கறி மட்டும் போட்டு நல்லா இந்த செலவு எல்லாம் வதங்கி 2 விசில் கறி விட்டுட்டு விசில் வந்த பின்னாடி நம்ம எடுத்து பார்க்கலாங்க. அப்புறம் பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்குங்க. ஓரளவுக்கு வெந்திருக்குங்க, முக்கால் பதம். நம்ம இது கூட கிழங்கு தேங்காய்லாம் ஊற்றுவோங்க. அப்போ நம்ம இன்னொரு விசில் விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சதே ஊற்றிக்கலாங்க. அந்த மிக்ஸி ஜார் கழுகுன தண்ணி இருக்குங்க, அதையும் இந்த கப்லேயே ஊற்றிடலாங்க. பாருங்கள், எல்லா தண்ணியெல்லாம் அதிலே ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு கொதி வருதுங்களா, கிழங்கு போட்டுக்கலாங்க. அதுலேயே உருளைக்கிழங்கு அறுத்து வச்சிடணும். அந்த கிழங்கையை எடுத்து இது கூட நம்ம போட்டுடலாங்க. பாருங்கள், கிழங்கு போட்டு லெமன் எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த லெமனையும் எடுத்து இதில் புழிஞ்சு விட்டுடலாங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் லெமன் போட்டுக்கோங்க. அந்த ஒரு லெமனை இதில் புழிஞ்சு விட்டு எல்லாம் நல்லா கலந்து கொடுத்து குடிச்சு பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது பத்தலைன்னா கூட குறைச்சதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதிலே தேங்காய் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஊற்றலாங்க, குழம்பு அதிகமாக இருக்கும். எங்களுக்கு போதும், அதனால் நாங்கள் அளவாக ஊற்றிட்டோங்க. இதில் கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோங்க, அதையும் மீதி போட்டு இப்போ ஒரே விசில் தாங்க. ஒரு விசில் வந்தால் போதும், குருமா ரெடி ஆகிடுங்க. ஒரு விசில் வந்த பின்னாடி பாருங்கள், எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ அழகாக கொதிச்சு வந்திருக்குது குருமான்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்குங்க, குழம்பு திறந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.